நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை மரம் என்ன இருக்கா, இந்த மரத்தில் வந்து கருவேப்பிலை பழம் இருக்கும் சரியா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரியா. நம்ம கருவேப்பிலை எப்படி நம்ம ஜூஸ் அடித்து சாப்பிட்றோமோ அதே போல் கருவேப்பிலை பழத்தை வந்து சாப்பிட்டா நம்ம தலைமுடி வந்து நல்லா கருமையாக வளரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் கருவேப்பிலை பழம் சாப்பிட போகிறேன், பாருங்கள் இருக்கா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் கருவேப்பிலை பழம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் கருவேப்பிலை மரம் இருந்தால் அதில் உள்ள பழத்தை நீங்கள் சாப்பிடுவீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். கருவேப்பிலை பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கள் சரியா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதில் உள்ள இதே இருக்கும், அந்த விதையை நம்ம போட்டால் திரும்பி என்ன பண்ணும், கருவேப்பிலை கன்று வளரும். அது மூலமாக அருமையான கருவேப்பிலையாக வளரும் சரியா. நிறைய இருக்குது பாருங்கள், நெருக்கா கொத்தோடி இருக்குது பாருங்கள், இருக்கா, நிறைய இருக்குது. நீங்களும் சாப்பிடுங்க. கருவேப்பிலை பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் சரியா. எங்கள் ஊர் கன்னியாகுமரி தான், இங்கே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்ப்பீங்க சரியா. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பார்ப்பீங்க. அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சரிங்களா. பாய், ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.